என்னக்கா அதுக்குள்ள வந்துட்டீங்க, கிளம்பலாமா? பல சின்ன பொண்ணு, இனி 3 மணிக்கு வர இவளுக்கு புத்தக கடைக்கு கூட்டிட்டு போகணும். போய் நோட்டு புக்கெல்லாம் வாங்கணும்ல. இப்பயே கிளம்புனாதான் சரியா இருக்கும். இவளுக்கு விட்டா விடிய விடிதான் ஆடுவாளுங்க. நம்ம என்ன பண்றது சொல்லு. ஆமால, அங்க வேற போகணும். சரி, பிள்ளைகளை கூப்பிடுங்க போவோம். சரி சின்ன பொண்ணு. பிள்ளைகளா, சந்தியா, சோனி, வாங்க வீட்டுக்கு போலாம். நேரம் ஆச்சு, போய் மதியான சாப்பாடு சாப்பிட்டு இனி புக்கு வாங்குறதுக்கு வர போகணும். வாங்க பிள்ளைகளா. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரமா. ஆமாமா ப்ளீஸ்மா, இப்பதான் ஜாலியா இருக்கு. பிள்ளைகளா, புத்தக நோட்டு வாங்கணும் நீங்கள, அதை மறந்துட்டீங்க. வாங்கடி, இதுக்கு தான் உங்களை எதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. வந்தா வந்தாடா, போனா போனாடா. வாங்க போலாம். ஆமாம்மா ப்ளீஸ்மா, வான்னு சொல்லிட்டேன். கோவம் வந்துரு எனக்கு. சோனி, சந்தையா எந்திரிச்சு வாங்க, இல்லைன்னா நோட்டு புக்கு கிடையாது பாத்துக்கங்க. வா சோனி போவோம். அம்மா எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுது. போலாமாப்பா? போலாம், வர வழி. சரி வா, இன்னொரு நாள் பார்த்து விளையாண்டுக்கலாம். போலாமா? சரிம்மா, போலாம் வாங்க. வந்துட்டாலு, கிளம்புங்கக்கா. சின்ன பண்ண போவோம். எதுக்கு விக்கி வந்திருப்பான்? ஏதோ பேசணும்னா என்னன்னு தெரியலையே. இவனை அடிக்கடி பார்க்க வராதடானா கேட்கவே மாட்டேங்கிறான். சே, அவனோட ஒரே தொல்லையா போச்சு. பாரிஜாதம் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த பிள்ளைகளையும் காணோம். மத்தியானம் சொத்துக்கு வர சொன்னேன். என்னதான் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. எங்க போய் ஊரை சுத்திட்டு கிடக்குறான்னு தெரியலையே. மத்தியானத்தை நோட்டு புக்கு வாங்க போவாளுன்னு தெரியல. வேற எங்க போயிருப்பாளுங்க? இந்நேரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஷோ கடவுளே, சரி போன பண்ணி பார்ப்போம். ஹலோ பாரிஜதா, எங்க புள்ள இருக்கிறா? வயிறு பசி கில்லுது. எங்க போய் தொலைஞ்ச? வந்துட்டு இருக்கியா? சரி சரி, சீக்கிரம் வா. பக்கமாக வந்துட்டியா? சரி புள்ள, வா புள்ள. சரி, பக்கமாக வந்துட்டாங்கறா. திண்ணையிலேயே கொஞ்ச நேரம் உட்காருவோம். இன்னைக்கு எப்படியாவது சந்தியா கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துடணும். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. அத்தைக்கும் தெரியக்கூடாது, அந்த சோனிக்கும் தெரியக்கூடாது. சோனி எப்போ பார்த்தாலும் நமக்கு எதிராகவே இருக்கா. அவன் மட்டும் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. அவன் மட்டும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா. நடக்குமா நடக்காதா ஒன்றுமே தெரியலையே. சரி, இதோ வராங்க. இந்த பக்கம் ஒளிஞ்சுக்குவோம். யாருக்கு அண்ணனா கூப்பிட்டா அப்படி? ஆமா சின்ன பொண்ணு, கரெக்டா அவன் தாண்டி போயிருக்கா. அவரு சாப்பாட்டுக்கு வந்துட்டாரு. மனுஷமாவை கொல்ல பசியில இருக்காரு போல. ரொம்ப கோவத்துல கத்துறாரு. சீக்கிரம் போகணும் சின்ன பொண்ணு. சரிக்கா, நீங்க முன்னாடி போங்க. நானும் பிள்ளைங்களும் பொறுமையா வரோம். எங்களையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பிள்ளைங்க பொறுமையா தானே வராளிங்க. அப்படியே சொல்ற? சரிம்மா, நான் முன்னாடி போறேன் வாங்க. சரிக்கா. இனி நடந்தால வேலைக்கு ஆகாது, ஓடணும் போலதான் தெரியுது. ஏன்க்கா ஓடுறீங்க? சின்ன பொண்ணு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ஓடுனா தான் சீக்கிரம் போக முடியும். சரி, மெதுவா போங்க. ஓடி கீழே விழுந்து மண்டை உடச்சுக்காதீங்க. வைக்காதடி. சீக்கிரமா போங்க. பிள்ளைகளா, சின்ன பொண்ணு கூட வாங்க. சரிம்மா. வாங்க பிள்ளைங்கள போலாம். சந்தியா, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறேன். எதுக்கு முழிக்கிறாவ? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணத்த, சும்மாதான். அம்மா ஓடுறத பார்த்து தான் எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. உங்க அம்மா ஓடுறத பார்த்து அதிர்ச்சியானவெல்லாம் நீயா தான் இருப்ப. அவ எப்படி தைரியமா இருக்கா? நீ எதுக்கு அதிர்ச்சி ஆகுற? அப்படின்னு அம்மா உடவும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சதா, வேற ஒன்றும் இல்லை. இவன் அதுக்கெல்லாம் பதட்டம் மாட்டாளே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி வாங்க போலாம். ஐயோ, இவங்க வேற கூடயே இருக்காங்களே, எப்படி இந்த லெட்டர் கொடுக்கறது? போலாத்த, போலாம். கடவுளே, இந்த விக்கி இங்கே நின்று என் உசுர் எடுக்கிறான். இவன் வீட்டுக்கு தானே போக சொன்னேன். யாராவது பார்த்தா என்ன வருது? கூட வேற சின்ன பொண்ணாத்தே இருக்காங்க. விக்கி என்னை மாட்டி விடாமல் விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி தான் இப்போ சமாளிக்கிறது? இவன் இது திடீர்னு முன்னாடி வந்து நின்றுட்டான். மாட்டினேனா? என்னாச்சு சந்தியாவுக்கு? எங்க சுற்றி முற்றி யாரும் இல்லை. யாரும் ஒருத்தங்க அந்த மரத்து சந்திர ஒஞ்சிருக்க மாதிரி இருக்கே. யார் அது? ஐயோ, விக்கி மாமா. இப்போ மாமா வீட்டுக்கு போவே இல்லையா? இங்கே தான் நின்றுருக்காரா? இப்போ சந்தியா பேசுறதுல அதை முயற்சி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதான் திரு முழிக்கிறா. என்ன பண்ணுறது? கூட வேற சின்ன பொண்ணாத்தே இருக்காங்க. எப்படியாவது 2 பேர்த்தையும் சமாளிக்கணுமே. என்ன பண்ணலாம்? சரி, சின்ன பொண்ணாத்தையா அப்படியே நைஸாக இழுத்துட்டு போவோம். பேசிட்டு வந்து தொலைட்டோம். இவன் எத்தனை சொன்னாலும் இவ்வளோ திருந்த மாட்டா, மாமாவும் திருந்த மாட்டாங்க. என்னமோ பண்ணட்டும். வீட்டில் என்னைக்கு என்ன கட்டி வச்சு தோலை உரிக்க போகிறது உறுதி. நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன பிள்ளைகளா வரவே மாட்டேங்கிறீங்க? வாங்க பிள்ளைகள, சீக்கிரம் நேரம் ஆச்சு. சின்ன பொண்ணாத்தா, அந்த பக்கம் ஒரு செடியில நல்ல கோணப்பிள்ளைங்க இருக்கும், பிரிக்கலாமா? என்ன சொல்ற சோனி? எங்க இருக்குது? இடத்த மட்டும் காமி, அத்தை ஏறி பொடிச்சிடுறேன். வாங்க, நான் காட்டுறேன். சரி வா. சோனியா அத்தையும் அந்த பக்கம் போறாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன எதுன்னு கேட்டுருவோம். நம்ம இந்த பக்கம் தான் வராங்க, அந்த சைடு போயிடுவோம். அந்த பக்கமா? கொஞ்சம் தள்ளி போனோம், அந்த சைடு. சரி வா. ஷோ, இந்த பக்கம் போயிட்டாங்க. விக்கி, இந்த பக்கம் வா. சந்தியா வரட்டா? சீக்கிரம் வந்துட போறாங்க. ஒரு நிமிஷம் சந்தியா. என்ன கையில ஏதோ பேப்பரோட வரான்? பேப்பர் எழுதி கொண்டாந்து கொடுக்குறானோ? சந்தியா, என்ன விக்கி உனக்கு பிரச்சனை? சந்தியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்.
அதை கொடுத்துட்டு போக தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படா வருவேன்னு. விக்கி, எங்க அம்மா கிட்ட நீ நான் மாட்டி விடாம விட மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? ஐயோ ஒன்றும் இல்லை, ரெண்டு நிமிஷம் நான் இதை கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன இது? இதை வாங்கி பாரு. என்னன்னு சொல்ல? கொஸ்டின் பேப்பரா? கொஸ்டின் பேப்பரா? அது எதுக்கு நான் உனக்கு கொடுக்க போறேன்? ஏதாவது எழுதிட்டு வந்து கொடுக்குறியோன்னு நினைச்சேன். வேற என்ன பேப்பர் இது? வாங்கி தான் பாரு. வாங்க சந்தியா. கொடு. சந்தியா, அதுல என் மனசுல இருக்க எல்லாத்தையும் எழுதிருக்கேன், படிச்சு பாரு சந்தியா. என்ன எழுதியிருக்காம? அன்புள்ள காதலிக்கு ஆசையுடன் எழுதும் கடிதம். என்னது இது? லவ் லெட்டராப்பா? ஐயோ, இவங்கிட்ட இப்போதைக்கு நம்ம எதையுமே ஒத்துக்கவே கூடாது. வேணும்னு திட்டி விட்டு அனுப்பிடுவான். இதை நம்ம ஒத்துக்கிட்டோன்னு தெரிஞ்சால் அவன் இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். வேண்டாம், இப்போதைக்கு அனுப்பி விட்டுருவான். என்னது இது? என்ன எழுதியிருக்கேன் இந்த லெட்டரில்? சந்தியா, என் மனசில் உள்ளதான் எழுதியிருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியல. நான் என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே எழுதிட்டேன். இப்போ இல்லை, எனக்கு பொறுமையாக பதில் சொல்லு சந்தியா. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதானே? மூஞ்சி, யாரை கேட்டு இதெல்லாம் நீ எழுதிட்டு தெரியுற? சந்தியா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட நெருங்கி பேசுறதே கிடையாது. அத்தை பையனாச்சு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேசினா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சந்தியா, ஏன் சந்தியா இவ்வளோ கோவப்படுற? இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிறதுக்கு நான் வேற என்ன பண்ணணுங்கிற? கட்டி பிடிச்சி முத்த கொடுக்கணுமா? சந்தியா, போது விக்கி, நீயும் உன்னோட லெட்டரும் முதல்ல இங்கேருந்து போ. மாட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். போ இங்கேருந்து. ப்ளீஸ் சந்தியா, உனக்கு என்னை பிடிக்கும், எனக்கும் உன்னை பிடிக்கும். அது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்து நீ ஏன் மறுப்புறேன்னு எனக்கு புரியலையே. நான் ஒன்றும் மறுப்போ இல்லை, ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என் தங்கச்சி வந்துட போறா. சந்தியா ப்ளீஸ் சந்தியா, இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. இங்கேருந்து போன்னு சொன்னேன். சரி சந்தியா, கோவப்படாத. நான் கிளம்புறேன். முதல்ல இங்கேருந்து. ஒன்றுமே புரியல. இப்போ என்னதான் சொல்ல வரா? நம்மகிட்ட போய் நல்லா தானே பேசுவா, ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? இந்த லெட்டரை பத்திரமா வச்சுக்கணும். வீட்டுக்கு போய் பொறுமையாக படிக்கணும். சாரிடா விக்கி, கோவப்பட்டுட்டேன். சாரி. சரி, லெட்டரை நம்ம மறைச்சி வச்சுக்குவோம். சோனி அந்த அத்தையும் அந்த பக்கம் இருக்காங்க, கூட்டிட்டு கிளம்புவோம். லேட் ஆச்சுன்னா அவளுக்கே டவுட் வந்துடும். சோனி போகலாமா? என்ன சொன்னி? இம்புட்டு வசரத்தில் இருக்க கோணப்பிள்ளைங்க எப்படி பொறிக்கிறது? வாய்ப்பே இல்லை. நம்ம துரட்டி இல்லாமலாம் பொறிக்க முடியாது சொன்னி. நான் கூட ஏதோ சின்ன மரம் அப்படி இப்படின்னு ஏறிடலான்னு பார்த்தேன். இப்போ பூரா முள்ளாலாம் இருக்குது. ஏறினாலும் கையை காலை கிழிச்சிட மாட்டேக்க. உட்காந்து பறிக்க கூட எந்த கலையும் இல்லை. சரிப்பட்டு வராது சோனி. நம்ம துரட்டி இல்லாமல் வந்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். கை காலை கிழிச்சிட்டு தான் போகணும். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். துரட்டி கட்டி எடுத்துகிட்டு வந்து பொறிச்சிருவோம். சரியா? சரிங்க. அப்போ வீட்டுக்கு போகலாமா? சரி போகலாம். ஆமாம், நம்ம ரெண்டு தான் இங்கே இருக்கோம். உங்கள் அக்கா கறி சந்தியாவை காணா எங்கே போனாவ? இதோ அத்தை, நான் பின்னாடி தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கியாப்பில்ல, ஒரு வார்த்தை கூட ஊன்னு கேட்காம அமைதியாக நின்றுருக்கவ. சரி வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அத்தை. மாடு பேசிட்டு சாட்டுறது, அதான் சமாளிக்குது. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாவ. சரி வாங்க, உங்கள் அம்மா முன்னாடியே போனாங்க, லேட் ஆயிரும். போகலாம் அத்தை. பாவா, தனியாக உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்போதான் வரா அடிக்கிட்டு. வரட்டும். எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. தலை விரிச்சு போட்டு ஓடி வரா. என்னங்க, எப்போ வந்தீரு? எதுக்கு தலை விரிச்சு போட்டு ஓடி வரா? வீட்டு பக்கத்துல தான் வந்து இல்லை, எதுக்கு ஓடுற? நில்லு, பொறுமையாவா. அது அங்க எடுத்த ஓட்டம், இங்க வந்து தான் நிக்கிறேன். நின்னுட்டு பேசு. பாரிஜாத, உனக்கு என்னாச்சு? ஏம்மா, ஓடி வந்து மூச்சு வாங்குது. யார் என்ன இப்படி ஓடி வர சொன்னது? நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன், பொறுமையா வான்னு சொன்னல. அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? எனக்கு போன அந்த கத்துனீங்க, இங்க வந்துட்டு பொறுமையா வந்துருக்கலாங்கிறீங்க. மாத்தி பேசினா நான் என்னதான் பண்றது? நீ எங்க போயிட்டு இப்படி சுத்திட்டு வரவ? இல்லங்க, நானு பிள்ளைகளை கூட்டிட்டு வாய்க்காலுக்கு போனேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. ஓ, வாய்க்காலுக்கு போய் ஆடிட்டு வரீங்களா? அதான் தலை விரிச்சு போட்டு வரியா? ஆமா, தலையில ஈராயிடுச்சா, அப்படியே வரும்போது காஞ்சிரும்ட்டு தலை விரிச்சு போட்டே வரேன். பிள்ளைகளை காணா, நீ மட்டும் தான் வந்திருக்கவ? என்ன பண்ண, பிள்ளைகளும் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. நான் நீங்க பசிக்கும்னு சொன்னதால ஓட்டமா ஓடி வந்தேன். ஐயோ கடவுளே, நான் யார்ட்ட கிரிக்கச்சி நான் பார்த்ததே இல்லடி. பிள்ளைகள் விட்டுட்டு இந்த ஓட்ட ஓடி வந்திருக்க பாரு இந்த வெயில்ல. பசி தாங்க மாட்டேங்கன்னு தான் ஓடி வந்தேன், வேற என்ன பண்றது? சரி வாங்க சாப்பிடலாம். நீ செஞ்சியா இல்லையா? செஞ்சுதாங்க வச்சிருக்கேன். மீன் குழம்பு, மீன் பொரிச்சு, சாப்பாடு வச்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நாங்க காலையில ஒரு ரவுண்டு சாப்பிட்டு தான் போனோம். சாப்பிட்டு தான் வாய்க்கால போய் ஆடணும்னு இழுத்துட்டு போனேன். இப்ப வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு இருக்குல்ல? நிறைய தாங்க செஞ்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் தாட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க. சரி பாரிஜாதம், வா உள்ள போலாம். நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சரிம்மா. பிள்ளைகளை என்ன காணா வந்துட்டு கழுகல பின்னாடியே? ஆமாங்க, அவளுக்கு இழுத்து தான் நடப்பாளுக்கு. அறுவாள் கொடுங்க. சரி. ஏம்மா, என்ன ஓட்டம் ஓட வேண்டியதா இருக்குது? இந்த மனுஷனோட பந்தவரு போட்டு சாப்பிட வேண்டியதானே? எல்லாம் கையில போட்டு தந்தாச்சு சாப்பிடுங்கிறாங்கப்பா. இன்னும் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு நீ எல்லாரும் வந்து சேருவாளிங்களோ? சரி போய் வேலையை பார்ப்போம். சாப்பாடு தட்டில் போட்டு கொடுக்கலாம்.
பரிஜாதாக்கா கண்ணிகளா வாங்க வாங்க. நம்ம இங்கே உட்காருவோம். அப்பா எப்பப்பா வந்தீங்க? நான் எப்பயும் வந்துட்டேம்மா. என்ன வாய்க்கால போய் ஆட்டம் முட்டுறீங்களா? ஆமாப்பா. அம்மா சாயங்காலம் நோட்டு வாங்க கூட்டிட்டு போறேன்னுச்சுப்பா. சரி கண்ணிகளா, போயிட்டு வாங்க. அம்மாட்ட காசு கொடுத்துருக்கேன், போயிட்டு வாங்க. என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? சும்மா அடிக்கடி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. என்னென்ன தேவையோ எல்லாம் ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டு வந்துடணும். சரிங்கப்பா. பரவாயில்ல, இந்த அண்ணன் வேணுங்கிறத வாங்கி தராரு, வாங்கி போடுறாரு. நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. என் புருஷனும் தான் இருக்கானே அந்த கோபாலி. நாங்கள் அதை ஒரு காசுக்கு ஆக மாட்டான். அவன் நீ என்ன பண்ணுறான்னு போய் வேற பார்க்கணும். சரி கண்ணிகளா, வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். சரிங்கப்பா வாங்க. அதாவது நாங்கள் ஒரு பிடி பிடிச்சிட்டோம். நீங்கள் தான் பாவம் இப்போ தான் சாப்பிட்றீங்க. எப்படி கண்ணு, மீன் நல்லா இருந்துதா? சூப்பராக இருந்ததுப்பா. மீன் குழம்பும் மீன் வறுவலும் செமையாக இருந்துச்சு. நீங்களும் போய் சாப்பிட்டு அப்புறமா சொல்லுங்க. சரி நீங்களும் வாங்க, அப்பா கூட கொஞ்சம் சாப்பிடுவீங்களா? சரிங்கப்பா. ஏத்தா உள்ள வரலையா? இல்லை சோனி, காத்தாட நான் அப்படியே உட்காந்துருக்கேன், நீங்கள் உள்ளே போங்க. சரி அப்போ நாங்களும் சாப்பாடை போட்டு இங்கே வரோம். ஏமா சின்ன பொண்ணு இங்கே கொண்டவ? அண்ணா இங்கே தான் காத்தாட நல்லா இருக்குண்ணே. ஆமா ஆமா, பேசாம இங்கே கொஞ்சம் சாப்பிடலாம் தான் நானும் பாக்குறேன். இங்கே கொஞ்சம் சாப்பிடுங்க. காலையில் நாங்கள் இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஓஹோ, அப்ப இவ்வளவு இன்னைக்கு இங்கே தான் சாப்பிட்டுருக்காளாட்டிருக்கு. அதான் சொல்றா. சரி சாப்பிட்டு போட்டோம், சின்ன பிள்ளைக்கு தானே. என்னண்ணா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. சரி இங்கே உட்காந்து நானும் சாப்பிட்றேன். சரிண்ணே. பறிச்சாதான் சாப்பாடை வெளியே கொண்டு வாமா.